ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான ஒரு வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், நம்ம வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணி தான் வந்து கடைய போகிறோம். கத்திரிக்காவும் இந்த தோரம் பருப்பு அதுக்கப்புறம் பைத்தம் பருப்பு போட்டு வந்து நம்ம ஒரு பருப்பு கடையல் மாதிரி வந்து நம்ம கடைய போகிறோம். இது வந்து பொங்கலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த கத்திரிக்காய் கடைகளுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் போல் எடுத்துகிட்டு நான் வந்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பருப்பு பாருங்கள், நான் தோரம் பருப்பு வந்து ஒரு இந்த கிளாஸில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பைத்தம் பருப்பு வந்து ஒரு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 1/2 கிளாஸ் வந்து நான் இதில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் நான். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த பருப்பு கடையல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா இதை வந்து ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஐட்டம் எல்லாமே வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சு வச்சுருக்கேன் நான். அப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஆனியன் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டொமேட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல்லு போல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு காரம், ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்துக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், தேவையான அளவுக்கு வந்து ஆயில், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இது வந்து கேஸில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து 2 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன் நான், பருப்பு முழுகிற அளவுக்கு. நம்ம காய் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஸோ டோட்டல் வந்து 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து குழம்பு எப்படி திக்காக வேணுமோ திக்காக இது பண்ணிக்கலாம். அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுங்க. இல்லை வந்து தனியாக வேணும்னா தனியாக வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது போதும் உங்களுக்கு. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஸோ நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பருப்பு வந்து கேஸ்ட்ரிக், ஸோ அதனால் வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஆனியன் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிஞ்சால், அதுக்கப்புறம் பூண்டுது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாம் இதில் வந்து சேர்த்துட்டேன் நான். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், நான் வந்து இவ்வளோ உப்பு வந்து போடுறேன். ஸோ இது வந்து நல்லா சூடாகிட்டு இது கொதித்த பிறகு நம்ம விசில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிக்குது. ஸோ கொதித்து மேலே வருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வந்து நல்லா விடுங்க. அப்போ தான் வந்து இந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும். ஸோ வந்து தண்ணி வந்து நீங்கள் இந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சா போதும். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்லாம் இல்லை இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. ஸோ வந்து ஒரு 6 விசில் போல் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து குக்கர் விசில் எடுத்தாச்சு. இது எல்லாமே ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வந்து குழஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த தண்ணி இதுவாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து நம்ம கடைய முடியாது. அதில் என்ன பண்ணலாம், இந்த தண்ணி வந்து நம்ம லைட்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இதில் வந்துட்டு ஊற்றிடலாம். ஸோ அப்படியே வந்து நான் வந்து மத்தில் இருந்தால் நீங்கள் மத்து கடைஞ்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து கரண்டியில் வந்து மசிச்சு விட போகிறேன். ஸோ இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே வந்து மசிச்சு விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தண்ணி எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டே பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நம்ம லாஸ்ட்டில் இது நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து கரண்டியில் வந்து நல்லா இப்படி மசிச்சு விடுங்க. அது பாருங்கள் எண்ணமாக மசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படி ஆளலாம் மிக்சியில் கூட நீங்கள் ஒரு சுற்று போட்டுட்டு எடுத்துக்கோங்க.
இல்லைனா வந்து நீங்கள் மத்து இருந்துச்சுன்னா கூட மத்தில் வந்து லைட்டாக வந்து கடைஞ்சி விடுங்க. நான் வந்து கரண்டிலேயே பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து இதெல்லாம் வந்து நல்லா இப்படி மசிச்சு விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கடைஞ்சி விட்டாச்சு பாருங்கள். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. ஸோ நான் கரண்டியில் வந்து கடைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், கடாயை வச்சுங்க. கடாயில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். ஸோ இவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க. தாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் மட்டும் ஊற்றிக்குங்க. ஸோ எண்ணெய் காயிட்டும். இதில் வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டுடலாம். கடுகு வெடிக்குது. ஸோ நான் பெருங்காயம் சொல்ல மாட்டேன். பெருங்காயம் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க. அப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுக்குன்னா இப்போ கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து இந்த இதிலே வந்து சேர்த்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூட்லேயே வந்து எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வந்து கேஸ் ஆன்லேயே வச்சுட்டு வதக்கினீங்கன்னா அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த மிளகா எல்லாமே தீஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஹீட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த மிளகா போட்டிங்கன்னா அதுவே வந்து நல்லா வதங்கிடும். ஸோ நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த வாசமும் போகாது. நீங்கள் ரொம்ப வதக்கினா அந்த வாசமே போயிடும். ஸோ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து இதில் கொட்டிட்டோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் பருப்பு கடையில் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொங்கலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.